இன்றைக்கி சமையல் தக்காளி, பரங்கிக்காய், கேரட்டு, கேப்சிகம் மட்டும் கொஞ்சம் வதக்கி தக்காளியும் வதக்கிட்டு சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார், தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக அரிசி, பச்சரிசி ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போகிறோம். மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது வறுத்துக்கணும். நம்ம தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார், கோஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு போடுறதுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகா மிக்சியில் ஒரு ஓட்டி சதைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுதான் சாம்பாரும் பொரியலும் இன்றைக்கி நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. சாம்பாருக்கு பொடி தண்ணி கரைச்சி விட்டு பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே அரைச்ச சாமானம் ரெடியாக இருக்குது. மிக்சியில் நான் சொன்ன அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் துவரம்பருப்பு ரெடியாக இருக்குது. இது கொதி வந்த உடனே அரைச்சி விட்டதையும் துவரம்பருப்பையும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வைக்க வேண்டியதுதான். கோஸ் வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சதைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவோட, அதை போட்டு இறக்கி மூடி வைக்க வேண்டியதுதான். கோஸ் பொரியல் ரெடி. இன்றைக்கி சமையல் சாதம், நைவேத்திய சாதம், சாம்பார், அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார், கோஸ் கேரட் தேங்காய் போட்ட பொரியல், as usual மோர், நேந்திரன் சிப்ஸு எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ.